இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் சொல்யூஷன்லன்னு சொன்னால் 9.5 சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டரில் பிரிவு ரைட்டா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன்றது அதுதான், சாலிட் இருக்கும் சால்வெண்ட் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் ஹோமோஜினியஸ் மிக்சர், அதுதான் சொல்யூஷன். அதில் அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, சிம்பிள். இது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ 100 கிராம் எம்எல் தண்ணி ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன். அதில் ஒரு கரண்டி ஜீனியை போடுறேன் ஒரு கிளாஸில். இன்னொன்றில் 100 கிராம் எம்எல் அதே இது கிளாஸில் தண்ணி ஒரு 10 கரண்டி ஜீனியை போடுறேன். எதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்? அடர்த்தி. கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி. அந்த 10 கிராம் போட்டதில் தானே அடர்த்தி இருக்கும். 10 கிராம் சுகர்ன்றது என்னது? சால்யூட். தண்ணி 100 கிராம், ரெண்டுலேயும் 100 கிராம் தான். ஆனால் வேறுபட்டது எது? சாலிட் வேறுபட்டிருக்கு. இதில் ஒரு கரண்டியும் அதில் 10 கரண்டியும். அப்போ கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம வி டிஸ்கஸ் வாட் இஸ் சொல்யூஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாட் இஸ் சொல்யூஷன், சொல்யூஷன் என்றால் என்னன்னு பார்த்துருக்கோம் ரைட்டா. வாட் டஸ் இட் கண்டைன்ஸ் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? வாட் டஸ் இட், அதுக்குள்ளே என்ன இருக்குது? கன்சிஸ்ட்னு இருக்கிறது. அண்ட் இட்ஸ் டைப், அதோட பிரிவுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்போ இதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது டேக்ஸ் பிளேஸ் இன் சொல்யூஷன். அப்படின்னா ஒரு சொல்யூஷன் ரெண்டு சேர்ந்தது தானே, அதில் அதிகமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு வரும்போது இன் சொல்யூஷன் ஃபார்ம். சொல்யூஷன் தான் கரைசலின் வடிவத்தில் நடக்கிறது ரைட்டா. ஸோ ஆகவே இட் இஸ் எசென்சியல் டு குவான்டிஃபைனா அதை ஒரு அளவு எடுக்க வேண்டியது வருது. இதில் சாலிட் எவ்வளவு நம்ம கலந்துருக்கோம், இட் இஸ் எசென்சியல், நம்ம தீர்மானிக்கணும். இந்த கரைசலில் சால்யூட் கரையும் பொருள் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம தீர்மானிக்கணும். அப்போ மொதல் போட்ட கிளாஸில் ஒரு கரண்டி இருக்குது, ரெண்டாவது கிளாஸில் 10 கரண்டி இருக்குது. அப்போ கரையும் பொருள் எத்தனை வித்தியாசம் ஆகும்? 9 கரண்டி வித்தியாசம் இருக்குது இல்லையா. அப்போ அவ்வளோ போட்டதுனால தான் கான்சன்ட்ரேஷன். அப்போ இதை நம்ம கணக்கு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இட் இஸ் எசென்சியல், இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எசென்சியலாக டு குவான்டிஃபைனா அளவு எடுக்க வேண்டியது. எதை? த சால்யூட்டை அளவு எடுக்கணும். இன் சால்யூட்டை அளவு எடுக்கணும். எதில்? சால்வெண்ட். கரைசலில் சால்யூட் எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுக்கணும். சால்வெண்ட் சேம் தான், 100க்கு 100 தான் தண்ணி ரைட்டா. ஆனால் சால்யூட் மாறுதா இல்லையா, அது எவ்வளோ சால்யூட் நம்ம அதில் போட்டிருக்கோம், அதனால தான் கான்சன்ட்ரேஷன், அதோட அடர்த்தி மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வெண்ட்டோட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு இதில் சால்வெண்ட்டில் சால்யூட்டோட அளவை கண்டுபிடிக்கணும். எதில்? சால்வெண்ட் சேம், கரைக்கிறது சேமு, ஆனால் கரைகிறது தான் சால்வெண்ட்டில் சால்யூட் வித்தியாசப்படும் அப்படின்ட்டான். இப்போ ஜீனி தானே ஜீனியோ உப்போ அது சால்யூட். அது நம்ம வித்தியாசப்பட்டு போட்டோம்னா அதிகமாக கம்மியாக போட்டால் அது அடர்த்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஒரு கரண்டி உப்பு ஒரு கிளாஸில் போடுற, 10 கரண்டி உப்பு இன்னொரு கிளாஸில் போடுற, ரெண்டுக்குமே சால்வெண்ட் என்னது? தண்ணி தான். ரெண்டுலேயுமே 100 கிராம் தான். ஆனால் வேறு என்னது? சால்யூட் வேறுபடுது. சால்யூட்டு இதில் ஒரு கரண்டி அதில் 10 கரண்டி. அப்போ அது எப்படி நம்ம அப்படி போட்டால் கான்சன்ட்ரேஷன் கூடுது இல்லை குறையுதுன்னு பார்க்கலாம். அதுதான் சொல்கிறான். இட் இஸ் எசென்சியல், நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டு குவான்டிஃபைனா அளவை பார்க்கணும். எந்த? த சால்யூட்டோட அளவை பார்க்கணும். எதில்? இன் சால்வெண்ட். கரையிறதுல கரையும் பொருள், சால்யூட்னு கரையும் பொருளோட அளவை பார்க்கணும். எதில்? கரையும் பொருளில் அளவை பார்க்கணும் அப்படின்னா. டு ஸ்டடி த ரியாக்ஷன்ஸ், அதனோட வேலைப்பாடுகள். ரியாக்ஷன்ஸ்னால் செயல்பாடுகள், அதனோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ரைட்டா. டு குவான்டிஃபை த சால்யூட் அப்படின்னு இப்போ நம்ம சால்யூட்டை நம்ம அளக்கணும். எவ்வளோ சால்யூட் போட்டிருக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இன்னே சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன்றது சால்யூட் இருக்கும், சால்யூட்டும் இருக்கும், அது போக என்ன இருக்கும்? சால்வெண்ட்டும் இருக்கும். அதுக்கு பேர் தான் சொல்யூஷன் ரைட்டா. கரைஞ்சிச்சுன்னா சொல்யூஷன் ரைட்டா. அப்போ இதில் எவ்வளோ சால்யூட் போட்டிருக்கோம், எத்தனை பெர்சன்டேஜ் போட்டிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டு குவான்டிஃபைனா அளவு எடுக்கணும், அளவை கண்டுபிடிக்கணும். ஏதாவது சால்யூட், ஒரு சொல்யூஷனில் உள்ள சால்யூட்டோட அளவை கண்டுபிடிக்கணும். வி கேன் யூஸ் த டேம் ஆஸ் எ கான்சன்ட்ரேஷன். அந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? கான்சன்ட்ரேஷன். அதை தான் முதல்ல சொல்லிட்டேன். ஒரு கரண்டி ஜீனி போடுற ஒரு கிளாஸில், 2 கிளாஸில் 100 கிராம் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் 1 கரண்டி போடுறேன், இன்னொரு கிளாஸில் 10 கரண்டி போடுறேன். அப்போ கான்சன்ட்ரேஷன் மாறுது இல்லையா. அப்போது அந்த 10 கரண்டி போட்டே இல்லையா, அந்த அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவை வச்சு. அதுதான் சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ரைட்டா.
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன் அப்படின்னா ரெண்டு கலவைகள், சாலிட் அண்டு சால்வெண்ட்டோட கலவைகள் தான் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன்னா சொல்யூஷனில் உள்ள ஒரு அடர்த்தியானது மேபி டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. ஒரு சொல்யூஷன் ஒரு கரைசலில், சொல்யூஷனாக கரைசல், அதில் கரைசல்களில் உள்ள அடர்த்தியானது விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? இவ்வாறாக த எமௌண்ட் ஆஃப் சாலிட் பர்சன்ட், அதில் கரையும் பொருளோட அளவு எவ்வளவு, அதை வச்சு தான் கான்சன்ட்ரேஷன் விளக்கப்படுகிறது. த எமௌண்ட்னு எவ்வளவு அளவு, எந்த அளவு? சாலிட் கரையும் பொருளின் அளவு, ப்ரெசன்ட்னா இருக்கிறது. அந்த சொல்யூஷனில் கரையும் பொருளோட அளவு எவ்வளோ இருக்கிறது, அதான் எமௌண்ட்டுன்னு அளவு. சாலிட்னா கரையும் பொருள் அளவு ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, அந்த சாரில் இருக்கிறது. இனிய கிவன் எமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் எவ்வளோ அளவு சாலிட் இருக்குது என்பது தான் கான்சன்ட்ரேஷனை விளக்குறது. அப்போ சொல்யூஷன் அல்லது சால்வெண்ட்னு போட்டான். சால்வெண்ட்லாம் கரையுது, அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக எவ்வளோ அளவு இருக்கிறது, எது இருக்குது, சாலிட் எவ்வளோ இருக்குன்றத தீர்மானிக்கிறதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, குவான்டிடேட்டிவ்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன் மே பி எக்ஸ்பிரஸ்டு இன் ஏ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அப்படின்னா அந்த குவான்டிட்டியில் அதை அளவீடுகள், எதனால் அளவீடுகள்? சாலிட்டோட அளவீடுகள் எப்படி சொல்லப்படுகிறது? சாலிட் எவ்வளோ போட்டிருக்க கரையும் பொருள். ரைட்டா? இப்போ ஜீனியோ உப்போ தான் கரையும் பொருள், அது எவ்வளோ போட்டிருக்க குவான்டிட்டிலாம் அதனால் அளவீடுகள். கான்சன்ட்ரேஷன் அது எப்படி சொல்லப்படுகிறது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனோட அடர்த்தியை வச்சு தான் இது எவ்வளோ சாலிட் போட்டிருக்கோம்னு சொல்ல முடியும். சாலிட் அதிகமாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதான் அதாவது குவான்டிடேட்டிவ்னா அதோட அளவிட பொறுத்து இருக்குது, சாலிட்டோட அளவிட பொறுத்து. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அடர்த்தியானது மேபி எக்ஸ்பிரஸ்டு என சொல்லப்படுகிறது. இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், பல வழிகளில் சொல்லப்படுகிறது. அது எப்படி பல வழிகள்னு பார்ப்போம். ஆனால் ஹியர் இங்கே we shall discuss, நாம் விவாதிப்போம், நாம் பார்ப்போம். பெர்சன்டேஜ் பை மாஸ் அப்படின்னா அதனுடைய எடையை வச்சு பர்சன்டேஜை கண்டுபிடிப்போம். எதனோட எடையை வச்சு? அந்த சாலிட்டோட எடை எவ்வளோ சாலிட் போட்டோம், 10 கிராமா 5 கிராமா 100 கிராமா எவ்வளோ சாலிட் போட்டால் அது எடையோட பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி அதை வச்சு நம்ம தீர்மானிப்போம். பெர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் அப்படின்னா எதனோட மாஸ், அதாவது சாலிட்டோட மாஸோட பெர்சன்டேஜை பார்ப்போம். அண்டு பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம்னா அதோட கொள்ளளவு. இப்போ எல்லாத்தையும் மாசை வச்சு பார்க்க முடியாது. இப்போ உப்பை ஜீனி மாசை வச்சு பார்த்துடலாம். அதேமாதிரி எண்ணெயை நம்ம எவ்வளோ கலந்துருக்கோம்னு சொல்லி மாசை விடையை வச்சு பார்க்க முடியுமா? எண்ணெயை அளவு தான். 1 லிட்டர் 10 ml எண்ணெய் வாங்க போகிறேன் கடையில் போயிட்டு, எனக்கு 10 கிராம் 1/2 கிலோ எண்ணெய் விடணும்னு கேட்பேன், 1/2 லிட்டர் 1 லிட்டர் தானே கேட்பேன். அப்போ எண்ணெயை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? கான்சன்ட்ரேஷனாக அதோட அளவீடு, அதாவது வால்யூம்னா கொள்ளளவு வச்சு நம்ம சொல்லணும். ஆனால் உப்பையும் ஜீனியும் என்ன பண்ணணும்? எடையை வச்சு நம்ம அதோட கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம்ட்டான். இப்போ மாஸ் பெர்சன்டேஜ் பார்ப்போம். மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனை ஒரு கரைசலில் சாலிட்டிவ் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது? சாலிட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே இருக்குது. இப்போது இதில் எத்தனை பெர்சன்டேஜ் நான் சாலிட் போட்டிருக்கேன்றதை பார்க்கணும். அது எந்த ஃபார்முலாவில் பார்க்கணும்? ஒரு சொல்யூஷன் நான் கொடுத்துட்றேன், இதில் நான் எத்தனை பெர்சன்டேஜ் சாலிட், 1 கரண்டி ஜீனியா 5 கரண்டி ஜீனியா, அதோட அடர்த்தி என்ன, அந்த ஜீனி எவ்வளோ போட்டாலும் அதுக்கு தக்கன தான் அடர்த்தி இருக்கும். கரண்டி போட்டால் அதுக்கு டைலூட்டாக இருக்கும். 10 கரண்டி போட்டால் இன்னும் திக்காக இருக்கும். ரைட்டா? அப்போது த மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு கரைசலில் உள்ள மாஸ் எடையோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் ஒரு கரைசல்னால் சாலிட் அண்டு சால்வெண்ட் ரெண்டுமே இருக்குது. இது சாலிட்டோட பெர்சன்டேஜ் பார்க்கணும், அதாவது மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இந்த சொல்யூஷனோட மாஸ் பெர்சன்டேஜ் எடையை வச்சு பர்சன்டேஜ் பார்க்கணும். இஸ் டிஃபைன் விளக்கப்படுது. அது த பெர்சன்டேஜ் எப்படி விளக்கப்படுது? அஸ் த பெர்சன்டேஜ், அது எத்தனை விகிதாச்சாரம் நம்ம போட்டிருக்கோம் அன்பை வச்சு விளக்கப்படுகிறது. மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன்னா ஒரு சொல்யூஷனோட இடையில உள்ள பெர்சன்டேஜ் எவ்வளவு என்று விளக்கப்படுது. இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. அட் த பெர்சன்டேஜ் ஆஃப் மாஸ், அதில் உள்ள மாஸை வச்சு விளக்கப்படுகிறது. பெர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன்,
அப்போ அந்த சொல்யூஷனில் சாலிட் எத்தனை பர்சன்டேஜ் கலந்துருக்கு என்பதை வச்சு தான் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம விளக்கப்படுகிறதுன்றான். திருப்பி படிக்கிட்டா, மாஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷன் அந்த ஒரு சொல்யூஷனில் மாஸ் எவ்வளோ, எடை எவ்வளோ கலந்துருக்கு, எதோட எடை, சாலிட்டோட எடை, கரையும் பொருள் எடை எவ்வளோ கலந்துருக்கு என்பதை விளக்கமாக சொல்லப்படுகிறது. டிஃபன் விளக்கப்படுகிறது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஏ சாலிட் அப்படின்னா அந்த சாலிட் எத்தனை பர்சன்டேஜ் கலந்துருக்கு இதில் ப்ரெசன்ட் இன் ஏ சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் அந்த கரைசலில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த சாலிட் கலந்துருக்குன்றதை சொல்கிறது தான் மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்டு வென் சாலிட் இஸ் சாலிட் அப்படின்னா அது உபயோகப்படுத்துகிறாங்க. யூஸ்னால் கரைச்சிருக்காங்க. வென் ஏ சாலிட் வந்து அந்த சாலிட்னா கரையிறது, இஸ் எ சாலிட், அது ஒரு சாலிட். இப்போ ஜீனி வந்து சாலிட், சுகர்னு சாலிட், ரைட்டா? இதுக்கு தான் இந்த மாஸ் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்ன்றது லிக்விடுக்கு வரும். எப்படி ஒரு சாலிட் வந்து திடப்பொருளாக இருந்தால் தான் இந்த மாஸ் பர்சன்டேஜ். திரவ பொருளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், லிக்விடாக இருந்தால் அது வால்யூமில் தான் மெஷர் பண்ணணும். நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, 1 கிலோ ஜீனி கொடு, 2 கிலோ ஜீனி கொடு, 1 கிலோ உப்பு விட்டுன்னு கேட்க முடியும். அதேமாதிரி எண்ணெய்னு வரும்போது எனக்கு 1/2 லிட்டர் கொடுன்னு கேட்பான். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் வந்து எடைன்றது திடப்பொருள் தான். திடப்பொருள் எவ்வளோ கலந்துருக்க லிக்விடில் அப்படின்ற வச்சு தான் நம்ம எடையை பார்க்க முடியும். இதை நம்ம இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம்? யூஸ்டு வென் ஏ சாலிட் வந்து என்னவாக இருக்கணும், கரையிற பொருள் ஈஸியாக சாலிடாக இருக்கணும். வென் சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருக்கணும். கரையும் பொருள் லிக்விடாக இருக்கணும், கரையும் பொருள் சாலிடாக இருக்கணும், கரைக்கும் பொருள் லிக்விடாக இருந்தால் தான் இந்த மாஸ் பர்சன்டேஜ் யூஸ் ஆகும். அப்படின்னா இப்போது மாஸ் பர்சன்டேஜ், இப்போ உப்பையும் ஜீனியும் வச்சுக்கிடுவோம். அது வந்து என்னது, சாலிட். தண்ணியை வந்து சால்வெண்ட்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது இவன் சொன்ன பிரகாரம் இது திடப்பொருள், அது திரவ பொருள், அது பிரகாரம் பார்ப்போம். இப்போ மாஸ் பர்சன்டேஜ், இப்போ எத்தனை மாஸ், இந்த உப்பு எவ்வளோ இதில் கலந்துருக்கு, இந்த சொல்யூஷனில் உப்பை நான் கலந்துடுறேன், எவ்வளோ கலந்துருக்குன்னு நான் பார்க்கணும். இப்போ உப்பை கலந்து எனக்கு கொடுக்குறாங்க ஒருத்தவங்க, 5 கரண்டி 10 கரண்டி எனக்கு தெரியாது, அதில் எத்தனை கரண்டி கலந்து எவ்வளோ கிராமில் கலந்துருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும். அது எப்படி பார்ப்பேன்? உப்பு எவ்வளோ அந்த தண்ணியில் கலந்துருக்குன்னு பார்க்கணுன்னா மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சோலிட். அப்படின்னா அதில் எவ்வளவு எடை உள்ள உப்பு கலந்துருக்கேன். சோலிட்னா கரையும் திடப்பொருள், ரைட்டா? திரவ பொருள் இல்லை, அதான் மாஸ், ரைட்டா? கரையும் திடப்பொருள் எவ்வளவு ப்ளஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்னா அந்த கரைசலோட மொத்த எடை. சோலிட்டு ப்ளஸ்ஸு சால்வெண்ட். சொல்யூஷன் என்னது, சோலிட்டு உள்ளே இருக்குது, சால்வெண்ட்டு உள்ளே இருக்குது. அப்போ சொல்யூஷன்னா மொத்த கரைசலின் எடை இன்ட்டு 100. நம்ம பார்த்தோம் பார்த்தியா, என்ன பார்த்தோம் நல்லா திருப்பி எடுக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தோம் பார்த்தியா, சாலிபிலிட்டி நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவில் பார்ப்போம்? மாஸ் ஆஃப் த சாலிட், இந்த கரையும் பொருள், அதுவும் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அப்போ எடை எவ்வளோ, கரைக்கிற பொருளோட எடை எவ்வளவு, மேலே கரையும் பொருளோட இன்ட்டு 100. அப்படின்னா இது என்னது, சாலிபிலிட்டி, கரையும் தன்மை எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். அங்கே அப்படி இல்லை, அதில் செகண்ட் இந்த ஃபார்முலாவில் அந்த அடுத்த ஃபார்முலா சால்வெண்ட் வராது, சொல்யூஷன் வரும். மேலே இந்த ஃபார்முலாவுக்கு அடுத்த ஃபார்முலாவில் மாஸ் ஆஃப் த சாலிட் அங்கே வரும், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இங்கே இருக்குது, அங்கே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்னா சால்வெண்ட் ப்ளஸ் சாலிட் 2 சேர்ந்து தான் சொல்யூஷன். அதுக்கு 2 தான் சேர்ந்துருக்கு. ஏன்னா இது சாலிபிலிட்டி பார்க்குறோம். சாலிபிலிட்டி அது கரையும் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்குறோம், ரைட்டா? ஆனால் அங்கே சாலிட்டோட பர்சன்டேஜ் எடை எவ்வளோன்னு பார்க்குறோம். மாஸ் அதை இன்ட்டு 100 இப்படி போட்டேன்னா உனக்கு அந்த எவ்வளவு வந்து உனக்கு சாலிட் அதில் இருக்குது, எத்தனை கிராம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும், ரைட்டா? நல்லா பார்த்துங்க. மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா சாலிட் ப்ளஸ் சால்வெண்ட், ரைட்டா? அப்போ இது எது கண்டுபிடிக்கிறதுக்கு, மாஸ் ஆஃப் த சாலிட்டோட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா, ரைட்டா? நெக்ஸ்ட் அதே ஃபார்முலா திருப்பி எழுதியிருக்கான் பாரு. மாஸ் பர்சன்டேஜ், அங்கேயும் மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் போட்டான். கீழே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் அங்கே போட்டோம்ல, அது பிரித்து எழுதியிருக்கான் பாரு. மாஸ் ஆஃப் சொலிட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அந்த சொல்யூஷனுக்கு என்ன இருக்குது, சாலிட் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது. உனக்கு புரியுறதுக்காண்டி இது 2 திருப்பி எழுதியிருக்கான் இன்ட்டு 100, ரைட்டா?
ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக 5% சுகர், 5% சுகரை நீ உள்ளே போடுற, சுகர் சொல்யூஷனை உள்ளே போடுற. இது என்னது? சால்யூட் பை மாஸ். அது எடை 5 பை மாஸ். எடை வந்து 100% வச்சுக்கணுமா? 5% உள்ள ஒரு சுகரை நீ போடுற பை மாஸ். அதனோட எடை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. மீன்ஸ் 5 கிராம்னு அர்த்தம். 5% 5 கிராம் இருக்குது ரைட்டா. 5 கிராம் உள்ள ஒரு சுகரை உள்ளே போடுற. எதில் போடுற? 95 கிராம் ஆஃப் வாட்டர். 95 கிராம் வாட்டரில் 5 கிராம் வாட்டர் சுகரை போட்டால் அப்போ 100 கிராம் ஆச்சா? அதை தான் இப்படி பிரிக்கிறான். ஏன்னா 100 கிராம் வாட்டரில் எவ்வளோ தண்ணி எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பார்த்தா அதில் 5 கிராம் 100ல் 5 கழிச்சிடணும். என்ன கழிச்சிடணும்? அந்த சொல்யூஷன் மொத்த கண்டென்ட் எவ்வளவு? 5 கிராம். சொல்யூஷன் மொத்தம் எவ்வளவு? 100 கிராம். 100 கிராம் தான் சொல்யூஷனோட வெயிட்டு. அதில் 5 கிராம் சுகரை நீ போடுறேன்னு சொன்னால் மீதி எவ்வளோ இருக்கும்? 95 கிராம் என்ன இருக்கும்? வாட்டர் தானே இருக்கும். அந்த சொல்யூஷனில் எவ்வளோ இருக்கும்? மொத்த சொல்யூஷனோட கிராம் எவ்வளவு? 100. மேலே 5 என்ன? அந்த சுகரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? கிராம் 5. அப்போது இங்கே கீழே 100ன்னா மொத்தம் 100ன்னு சொன்னால் சொல்யூஷன், மேலே 5ன்னா 100க்கு 100 அடிவிட்டு போயிருமா? இன்ட்டு 100 போட்டு அடிவிட்டு போய் 5 தான் 5 கிராம் போடும் ரைட்டா. அவ்வளோதான் சிம்பிள். சொல்யூஷனோட மொத்தம் எவ்வளவு? 100 கிராம். அப்போ இதில் தண்ணி எவ்வளோ இருக்கும்? 95 தானே இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ மேலே வந்து சாலிட் வந்து 5 கிராம். அப்போ சொல்யூஷன் 100 கிராம். அப்போ 100 × 100. அப்போ 100 கீழே உள்ள 100 சைடில் உள்ள 100 அடிவிட்டு போயிடுது. மீதி 5 கிராம் இருக்குது. அப்போது இந்த டோட்டல் சொல்யூஷனில் என்ன இருக்குது? சாலிட் இருக்குது, சால்வெண்ட்டு இருக்குது. அப்போது இதில் சாலிட் நம்மளுக்கு மேலே கிடச்சி போச்சு 5 கிராம் சொல்லிட்டான். அப்போ சால்வெண்ட் எவ்வளவு? 95 கிராம் ஆஃப் வாட்டர் ரைட்டா. அவ்வளோதான் 95 கிராம் ஆஃப் வாட்டர். புரியுதா? யூஸ்வலி மாஸ் பெர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இயர்ஸ் வெயிட் அண்ட் வெயிட். சாதாரணமாக மாஸ் பெர்சன்டேஜ் எப்படி குறிக்கப்படுதுன்னா வெயிட், மேலே வெயிட் தானே, மாஸ் ஆஃப் த சாலிட் வெயிட், கீழே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வெயிட் தானே. வெயிட் பை ஒய் வெயிட்னு தான் குறிக்கப்படும் ரைட்டா. அதான் வெயிட் பை வெயிட், மேலே வெயிட்டு கீழே வெயிட். மாஸ் பெர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்படின்னா இதில் இருந்து மாஸ் பெர்சன்டேஜை நீங்கள் வந்து அளக்கும்போது எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றான். முதல் டெம்பரேச்சர் மாறும்போது வேறுபடும் சொல்கிறானே. இந்த மாஸை வந்து நீ அளக்கும்போது பிரச்சனை இல்லை, எந்த டெம்பரேச்சர்லாம் வச்சுக்கோ, இந்த ஃபார்முலா எஃபெக்ட் ஆகாது. அது மாஸ் பெர்சன்டேஜஸ். இந்த ஃபார்முலா வந்து நீ 10 டிகிரிலே வச்சுக்கோ, 100 டிகிரியில் வச்சுக்கோ, வெப்பப்படுத்திக்கோ. ஆனால் இருக்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த கலவையில் இப்போ உப்பு 36 கிராம் இருக்குது. 36 கிராம் வந்து 100 கிராம் உள்ள தண்ணியில் கரையும். அதுக்கு மேலே கரையாது. நீ வெப்பப்படுத்துகிற அப்போ 40 கிராம் வரை கரையும் ரைட்டா. அதுக்கு என்னது? சூப்பர் சேச்சுரேட்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ 40 கிராம் இருந்தாலும் அதில் எவ்வளோ நம்ம அந்த சாலிட் போட்டிருக்கணும் தானே பார்க்க போகிறோம் ரைட்டா. 40 கிராம் சொல்கிறோம். இந்த ஃபார்முலா எதாவது பாதிக்குமா? பாதிக்க. அந்த கலவைக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. நீ எந்த டெம்பரேச்சர்னு வச்சுக்கோ, இருக்கிறத சொல்கிறதுக்கு அந்த ஃபார்முலா. அடுத்து வால்யூம்னு இப்போ ஒரு ஆயில் வச்சுக்க. இது வந்து சாலிட் வந்து கரையுது எதில்? லிக்விடில். அதுக்கு தான் இது. இப்போ லிக்விடில் கரையும் போது இப்போ லிக்விடுக்கு நீ வெயிட் போட முடியாது. சாலிட்ன்றது ஒரு லிக்விட். முதல்ல நீ வெயிட் போட்ட. சாலிட்ன்றது கரையும் பொருள் வந்து ஜீனியோ உப்போ அதுக்கு வெயிட் போட்டுடலாம். ஆனால் கரையும் பொருளே ஒரு திரவம், அதுக்கு வெயிட் போட முடியாது. அது அளவுனா லிட்டரில் தான் சொல்லணும். 1 ml 2 ml. குறைந்த அளவுனது ml. அங்கே கிராம், கிலோகிராம் ரைட்டா. இங்கே ml கிலோ லிட்டர் ரைட்டா. KL கிலோ லிட்டர் ரைட்டா. 1 லிட்டர் கிலோ. mlனா 1 ml. அப்படி 1000 ml சேர்ந்தது 1 கிலோ லிட்டர் ரைட்டா. இப்போ வால்யூம் இதில் நம்ம கொள்ளளவு வச்சு தான் சொல்லணும். இப்போ 1 லிட்டருந்து ஒரு கொள்ளளவு தானே. படிக்கலுக்கு பதிலாக ஒரு அளவீடு ரைட்டா. ஒரு அளவீடு தானே. இங்கே படிக்கல், மாசுன்றது படிக்கல் வச்சு சொல்கிறோம் ரைட்டா. அங்கே ஒரு அளவு, லிட்டர்ன்ற ஒரு அளவீடு காமிக்கிறாங்கன்னா அதை வால்யூம் தான். அது ஒரு கொள் அளவு. வால்யூம்னா கொள் அளவு ரைட்டா. வால்யூம் பெர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாலிட். அதே சேம் தான். வால்யூம் பெர்சன்டேஜ் என்பது இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. அந்த பெர்சன்டேஜ் என்னது? என்ன பெர்சன்டேஜ்? சாலிட்டோட பெர்சன்டேஜ். அங்கே சாலிட்டோட மாஸ் ரைட்டா. இந்த வால்யூத்துக்கு பதில் மாசை போட்டுக்கலாம். அண்டு த பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாலிட் இதில் எதில் கலந்துருக்க? ப்ரெசன்ட் இன் த கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ரைட்டா. அந்த சொல்யூஷன் உள்ள சொல்யூஷன் எவ்வளோ கொள்ளளவு இருக்கோ அதுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் சாலிட் கலந்துருக்கோ அதை விளக்குவது தான் இந்த வால்யூம் பெர்சன்டேஜ்.
வால்யூம் பெர்சன்டேஜ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. அந்த பெர்சன்டேஜ் அது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாலிட் எத்தனை பெர்சன்டேஜ் கலந்துருக்கு, எதில் சொல்யூஷனில் கலந்துருக்குன்றதை பார்க்கணும். ப்ரெசன்ட்னா இந்த சாலிட் பெர்சென்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே? இந்த கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கொள்ளளவு அதுக்கு ஒரு கொள்ளளவு இருக்கும் இல்லையா, அதாவது அடுத்து மேலே மாஸ் ஆஃப் த மேலே ஃபார்முலா மாஸ் ஆஃப் த சாலிட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கொள்ளளவு இருக்குல்ல, அது இங்கே வால்யூம் ஆஃப் த மாஸ் சாலிட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அவ்வளோ சேம். அங்கே மாஸ் ஆஃப் த சாலிட், இங்கே வால்யூம் ஆஃப் த சாலிட். அங்கே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன், இங்கே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அதே சேம் கண்டர், அவ்வளோதான். இங்கே வரும் வால்யூம் பர்சன்டேஜ், அங்கே மாஸ் பர்சன்டேஜ், ரைட்டா? அப்போ வால்யூம் ஆஃப் த சாலிட் எவ்வளோ வால்யூம் போட்டிருக்க, இது அதில் கிராமில் வரும், இது எம்எல்ல வரும், அதாவது மில்லி லிட்டர், ரைட்டா? அப்போ வால்யூம் ஆஃப் த சொலிட் அண்ட் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், மொத்த சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளவு, மேலே சாலிட் கரையும் பொருளோட வால்யூம் எவ்வளவு இன்ட்டு 100, அதே தான். அடுத்து நெக்ஸ்ட் அதே இதை போட்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை பிரித்து கொடுத்துருக்கான். வால்யூம் ஆஃப் சாலிட் அண்டு வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் உனக்காண்டி சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள் உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ஒரு 10% அப்படின்னு 10 எம்எல்னு அர்த்தம், 10 மில்லி லிட்டர்னு அர்த்தம். 10% ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால், இது என்னது சால்யூட், கரையும் பொருள். அது எதில் கரையுது? இன் வாட்டரில் கரையுது. வாட்டரில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 10% இருக்குது. எது இருக்குது? எத்தனால் என்ற கரையும் பொருள், அதாவது சாலிட் இருக்குது. மீன்ஸ் அதோட மீனிங் என்ன? அப்போ மீன்ஸ் அது விளக்கணா 10 எம்எல், அதான் மீன் எம்எல்னா மில்லி லிட்டர், ரைட்டா? கொள்ளளவு தானே. மீன்ஸ் ஆஃப் எத்தனால் இன் 100 எம்எல், 100 எம்எல் உள்ள சொல்யூஷன். மொத்தத்தை அந்த சொல்யூஷன் எவ்வளோ? 100 எம்எல் தான். அந்த 100 எம்எல்க்குள்ள தானே சாலிட்டும் இருக்குது, அதுக்கடுத்து சாலிட் இருக்குது, அது சால்வெண்ட்டும் இருக்குது. அப்போது 10 எம்எல் சொல்யூஷன் சாலிட்னு சொல்லிட்டான், கரையும் பொருள். அப்போ மீதி எவ்வளவு? சொல்யூஷன் ரெண்டு சேர்ந்து வால்யூம் ஆஃப் சாலிட் அண்ட் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் தான். அப்போ சொல்யூஷன் 100 எம்எல் இருக்குது, அதில் 10 எம்எல் வந்து சால்வெண்ட்டு. அப்போ மீதி 90 எம்எல் என்ன? 10 எம்எல் சாலிட்டு கரையும் பொருள், அது எத்தனால். மீதி 90 எம்எல் என்னவாக இருக்கும்? சால்வெண்ட்டு, தண்ணி தானே. அதுதான் சொல்கிறேன். 100 எம்எல்ன்றது சொல்யூஷன், மொத்தம் ரெண்டையும் சேர்த்தது, ரைட்டா? அப்போ 90 எம்எல் ப்ராக்கெட்டில் போட்டு வாட்டர், முடிஞ்சா? யூஸ்வலி வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் V/V. அங்கே மாஸ் பர்சன்டேஜ் W/W, வெயிட் பை வெயிட். இங்கே வால்யூம் பை வால்யூம். வால்யூத்தில் தான் அளக்குறோம், மேலே உள்ளதும் வால்யூம் தான், வெயிட்டில் அடக்கலை. அண்ட் கீழே உள்ளது வால்யூம் தான். இட் இஸ் யூஸ்ட் வென் போத் த சாலிட் அண்ட் சால்வெண்ட் ஆர் லிக்விட்ஸ். இது எப்போ உபயோகப்படுத்தப்படுறோம்னா, இது ரெண்டுமே லிக்விடாக இருக்கணும். சாலிட் அண்ட் சால்வெண்ட்டு லிக்விடாக இருந்தால் மட்டும் இந்த V/V, வால்யூம் பை வால்யூம் யூஸ் பண்ணலாம், ரைட்டு? ரெண்டுமே வெயிட்டாக இருந்தால் என்னது? வெயிட் பை வெயிட், W/W, ரைட்டா? ரெண்டுமே லிக்விடாக இருந்தால் வால்யூம் பை வால்யூம். இட் இஸ் யூஸ். இந்த ஃபார்முலா இஸ் போத் சாலிட்டும் அண்ட் சால்வெண்ட்டும் லிக்விடாக இருக்கணும் அப்படின்றான். வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ், ரைட்டா? வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்படின்னா வால்யூமோட சதவீதம் குறையும். எப்போ? வால்யூமோட சதவீதம் குறையும் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சரை நீ கூட்டினேன்னு சொன்னால் இங்கே வால்யூமோட பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். புரியுதா? வால்யூமோட பர்சன்டேஜ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட். ஏனென்றால் லிக்விட் வந்து விரிவடையும், லிக்விட் வந்து விரியும் தன்மை கொண்டது. ஆகவே இங்கே இந்த இதில் வால்யூம் பர்சன்டேஜ் வந்து குறையும். எப்போ? நீ ஹீட் அதிகமாக, அங்கே வந்து ஹீட் எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? சாலிட் வந்து கரையும் பொருள் லிக்விடு. அப்போ அங்கே வந்து நீ என்ன டெம்பரேச்சர் வச்சாலும் ஒரே தான். ஆனால் இங்கே ஹீட்டு நீ கூட்டினேன்னு சொன்னால் பெர்சன்டேஜ் குறையும், ரைட்டா? வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். ஏனென்றால் அந்த ரெண்டுமே வால்யூம், ரெண்டுமே லிக்விட் அப்படின்ற போது அது என்ன எக்ஸ்பேன்ஷன் ஆகும், விரிவடையும், ரைட்டா? வி கேன் நோட்டீஸ் தட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, தண்ணியை சூடு பண்ணும்போது என்னாகும்? ஆக்சிஜன் வெளியில் போயிடும், ரைட்டா? அப்போ அதனோட டிசால்வன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இது, ரைட்டா? வி கேன் நோட்டீஸ் த. இதிலிருந்து நம்ம குறிக்கலாம், கவனிக்கலாம். வி கேன் நோட்டீஸ்னு குறிக்கலாம், கவனிக்கலாம். தட் இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்னா பொதுவாக நம்ம உபயோகப்படுத்தும், கமர்ஷியல்னால் மனிதர்கள் யூஸ் பண்ணும் பொருள்கள், ரைட்டா? கமர்ஷியல் ப்ராடக்ட்னா மனிதர்கள் உபயோகப்படுத்தும் பொருள்கள். தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம
நம்ம வி தேட் வி தேட்னா இருக்கிறது, வினா நாம் அதை கடந்து தான் வர்றோம். அதை யூஸ் பண்ணிட்டு தான் வர்றோம் டெய்லி. இது யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு வி கம் அக்ராஸ் கடந்து வருகிறோம். இன் அவர் டெய்லி லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். கடந்து வருகிறோம்னு என்ன அர்த்தம்? உபயோகப்படுத்திக்கிறோம் தான் இன் அவர் டெய்லி லைஃப். சச்சஸ் என்னத்தை சச்சஸ் உதாரணமாக எஸ் சொல்யூஷன் ஆஃப் சிரப்ஸ். சிரப் யூஸ் பண்ணுறதில்ல, நீ குடிக்கிறீ இல்லை, நெஞ்சு வலிக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, சிரப் யூஸ் பண்ணுறதில்ல, அது என்னது? இதுதான் லிக்விட் டு லிக்விட் கரைசல். ரைட்டா? அதில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எதனோட கான்சன்ட்ரேஷன்? சாலிட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் பார்க்கணும். ரெண்டுலேயுமே மாஸ்லேயே அதில் தான், இதுலேயும் லிக்விடில் தான். லிக்விடில் அது எப்படி? லிக்விட் டு லிக்விட் கரைசல் சிரப்பு. சிரப்பு வந்து லிக்விட் டு லிக்விட் கரைசல். ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விட், தண்ணின்ற ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விடை கரைக்கிறான். ரைட்டா? சிரப்பு. மவுத் வாஷ், நம்ம மூஞ்சி கொப்பளிக்கிற, வாய் கொப்பளிக்கிறோம்ல, பல்ல சில மவுத் வாஷ்னு ஒன்று இருக்கும், அது வாய்க்குள்ளே போட்டு பல்ல வளர்க்காமல் அதை கொப்பளிச்சுட்டு போயிடுவான். ரைட்டா? மவுத் வாஷு. அது ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு எதாவது அடிபட்டுருச்சு, நம்ம ஒரு லிக்விட் மாதிரி இருக்கா தடவரமில்லே, ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அதெல்லாம் இதில் உண்டாக்குனது. வால்யூம் பை வால்யூம் தான். இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம்? சாலிட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் கலந்துக்கிட்டு. அப்போ வால்யூம் பை வால்யூம். அண்டு ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா வீட்டில் உள்ள நோய் கிருமி நாசினி. இப்போ நோய் கரப்பாம்பூச்சி இருக்குது, நம்ம மருந்து தெளிக்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரேல தெளிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மூலிமா உண்டாக்கப்படுது. அண்ட் எக்ஸட்ரா இன்னும் ரொம்ப இருக்குது. ரைட்டா? த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ வி பை வி. இதில் இந்த கான்சன்ட்ரேஷன், இதோட அடர்த்தி எப்படி இருக்குன்னு நம்ம விளக்குகிறோம். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா அதில் உள்ள பொருட்கள். இன்க்ரீடியன்ஸ் என்னது? சாலிட்டோ தான் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறோம். அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸோட அடர்த்தியானது நாம் விளக்குகிறோம். த கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் அதில் உள்ள சாலிட்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கிறது ஈஸ் எக்ஸ்பிளைன் விளக்கமாக சொல்லுது. பஸ் வோல்ட் பை ஆஸ் வால்யூம் பை வால்யூம். ரைட்டா? கம்மா போட்டு புதுசாக வச்சுட்டான். சிமிலர்லி இந்த விதமாக இன் ஆயின்மெண்ட்னு வரும்போது என்ன வரும்? ஆயின்மெண்ட்டில் வால்யூம் பை வால்யூம் வருமா? வராது. இது லிக்விட் வருது வால்யூம். அதில் வந்து டபிள்யூ பை டபிள்யூ, வெயிட் பை வெயிட்னு வரும். ஆயின்மெண்ட் வந்து திடப்பொருள் மாதிரி இருக்கு இல்லையா, இது திரவம் மாதிரி இருக்குது, அதனால் வி பை வி, வால்யூம் பை வால்யூம். அதில் என்னது? மாஸ் பை மாஸ். ரைட்டா? அதாவது டபிள்யூ பை டபிள்யூ. ரைட்டா? சிமிலர்லி இந்த ஆயின்மெண்ட்டில் வந்து ஆன்டாசிட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். சோப்பு நம்ம குளிக்க சோப்பு யூஸ் பண்ணுறோம்ல, இது அதே மாதிரி ஒரு கரைசலில் பவுடரை போடுறோம், அது திடப்பொருள் ஆகிடுது. எக்ஸட்ரா இது இப்படி யூஸ் பண்ணுறோம். இது என்ன? டபிள்யூ பை டபிள்யூ. ரைட்டா? த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆர் எக்ஸ்பிரஸ் டபிள்யூ பை டபிள்யூ. போட்டால் பற்றி அங்கே ரெண்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டிருக்கான். ரைட்டா? அடுத்து ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம்.